வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டயலெக்ட்ரிக் ஸ்ட்ரென்த் நான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை டு வந்து பார்த்தீங்கன்னா டயலெக்ட்ரிக் இஸ் வெரி லார்ஜ். ஓகேங்களா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதில் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அப்ளை பண்ணிங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மாலாக அப்ளை பண்ணுறதுல வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்னது அப்படின்னா இன்சைட் த கண்டக்டர் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். ஓகேங்களா? அதே அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் லார்ஜாக அப்ளை பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய டைப்போல் அப்படி பிரேக்கப் ஆகிட்டு ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்து இதில் ஃபார்ம் ஆகிட்டு இட் ஷுட் பி கண்டக்ட். அதை நாங்கள் பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், இந்த எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் அப்ளை டு வந்து பார்த்தீங்கன்னா டயலெக்ட்ரிக் வெரி லார்ஜாக அப்ளை பண்ணோம் அப்படின்னா இட் இஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் த ஆட்டம்ஸ் apart so that the bond charges becomes வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சார்ஜஸ். ஓகேங்களா? இந்த பாண்ட் என்ன ஆகிடும் அப்படின்னா பிரேக்கப் ஆகிட்டு இது என்ன பண்ண அப்படின்னா ஃப்ரீ எலக்ட்ரான் ஃபார்ம் ஆகும் அப்படின்றாங்க. லார்ஜ் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணோம் அப்படின்னா அப்போது இந்த டயலெக்ட்ரிக் ஸ்டார்ட் டு வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்ட் என்னது அப்படின்னா கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி. அந்த கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா டயலெக்ட்ரிக் என்ன பண்ணோம் அப்படின்னா ஆக்டர்ஸ் என்னது அப்படின்னா கண்டக்டார். ஏன் அப்படின்னா பிகாஸ் கண்டக்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அதேமாதிரி டயலெக்ட்ரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ எலக்ட்ரான் ஃபார்ம் ஆகிட்டு எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணும். ஓகேவா? திஸ் இஸ் கால்டு வந்து பார்த்தீங்கன்னா டயலெக்ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் டவுன். ஓகேவா? இது வந்து நம்ம சொல்ல போகிறோம் அப்படின்னா டயலெக்ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் டவுன். அப்போ எப்போ டயலெக்ட்ரிக் பிரேக் டவுன் ஆகுதோ அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா ஃப்ரீ எலக்ட்ரான் க்ரியேட் ஆகிட்டு அந்த டயலெக்ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டாஸை வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்டார். ஓகேவா? எப்போ அப்படின்னா வெரி லார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணும்போது. ஓகேங்களா? அந்த கண்டிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டயலெக்ட்ரிக் ஸ்ட்ரென்த் நான் சொல்லியிருக்காங்க பாரு, த மேக்ஸிமம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் த டயலெக்ட்ரிக் கேன் வித்ஸ்டாண்ட் பிஃபோர் இட் பிரேக் டவுன் இஸ் கால்டு வந்து பார்த்தீங்கன்னா டயலெக்ட்ரிக் ஸ்ட்ரென்த்து. அப்போது டயலெக்ட்ரிக் ஸ்ட்ரென்த் அப்படின்னா அந்த மேக்ஸிமம் எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்போ ரீச் ஆகுதோ அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா பிரேக் டவுன் க்ரியேட் ஆகிட்டு ஃப்ரீ எலக்ட்ரான் க்ரியேட் ஆகும். அப்போ எப்போ ஃப்ரீ எலக்ட்ரான் க்ரியேட் ஆகுதோ அப்போ இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த்தை தான் நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா டயலெக்ட்ரிக் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா 1 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க, த டயலெக்ட்ரிக் ஸ்ட்ரென்த் ஆஃப் ஏர்னு அப்படின்னா 3 × 10⁻6 வோல்ட் மீட்டர் பவர் -1. ஓகேங்களா? 1 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க, த டயலெக்ட்ரிக் ஸ்ட்ரென்த் ஆஃப் ஏர் வந்து பார்த்தீங்கன்னா 3 × 10⁻6 வோல்ட் மீட்டர் பவர் -1 அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இந்த அப்ளைடு வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பிஹாண்ட் திஸ். அப்போது இதுக்கப்புறம் போச்சு அப்படின்னா இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போனோம் அப்படின்னா நல்லா வச்சுங்க, இந்த ஹேரில் வந்து பார்த்தீங்கன்னா 3 × 10⁻6 வோல்ட் மீட்டர் பவர் -1க்கும் அபோவ் நான் எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்துட்டே இருந்தோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஹேரில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பார்க் இஸ் ப்ரொடியூஸ்ட் இன் ஏர். அதில் வந்து பார்த்தீங்கன்னா மின்னல் மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்பார்க் ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்றாங்க. ஓகேவா? அந்த டயலெக்ட்ரிக் ஸ்ட்ரென்த் ஆஃப் சம் டயலெக்ட்ரிக்ஸ் ஆர் என்ன அப்படின்னா கிவன் பிலோ த டேபிள். இங்கே பாருங்கள், மைக்கை தான் வந்து பார்த்தீங்கன்னா டயலெக்ட்ரிக் ஸ்ட்ரென்த் வந்து ஹையாக இருக்கும். எவ்வளோ அப்படின்னா 110⁻6. அப்போ இதில் எதில் சார் லோவாக இருக்குது அப்படின்னா ஏரில் வந்து பார்த்தீங்கன்னா 3 × 6 அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டயலெக்ட்ரிக் ஸ்ட்ரென்த் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கேன். ஹை மற்றும் லோ இதை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிச்சிங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட். இப்போ அதை நம்ம கெப்பாசிட்டர்னா என்னது அப்படின்னா அண்ட் தென் கெப்பாசிட்டன்ஸ்னால் என்ன அப்படின்னு நம்ம ஸ்டடி பண்ண போகிறோம். ஓகேவா? கெப்பாசிட்டர்ஸ் அப்படின்னா இந்த கெப்பாசிட்டர் இஸ் என்னது அப்படின்னா டிவைஸ். இட் இஸ் என்னது அப்படின்னா டிவைஸ் யூஸ் டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர் த வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் அண்டு வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் எனர்ஜி. இந்த ஸ்டோரேஜ் டிவைஸ் இருக்குது இல்லையா, இந்த கெப்பாசிட்டர் இது என்ன பண்ணும் அப்படின்னா சார்ஜையும் ஸ்டோர் பண்ணும், எனர்ஜியும் ஸ்டோர் பண்ணும். ஓகேவா? சார்ஜ் அண்ட் ஸ்டோர் வந்து பார்த்தீங்கன்னா எதில் கெப்பாசிட்டர் டிவைஸ் நான் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போது இட் கன்சிஸ்ட் ஆஃப் என்னது அப்படின்னா டூ கண்டக்டிங் ஆப்ஜெக்ட். ஓகேவா? யூஸ்வலி வந்து பார்த்தீங்கன்னா பிளேட்ஸ் ஆனது அப்படின்னா ஷீட்ஸ் நான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்டரை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஆர் செப்பரேட்டட் பை சம் டிஸ்டன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க பாரு. இது வந்து பார்த்தீங்கன்னா பிளேட் ஆர் ஷீட்டை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா சர்டன் டிஸ்டன்ஸை செப்பரேட் பண்ணி வச்சுருக்குறாங்க. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டர்ஸ் ஆர் வந்து பார்த்தீங்கன்னா வைட்லி யூஸ் இன் மெனி எலக்ட்ரானிக்கல் டிவைஸ். கெப்பாசிட்டர் எங்கே யூஸ் பண்ண போகிறோம், மெனி எலக்ட்ரானிக்கல் சர்க்யூட்டில் யூஸ் பண்ணலாம். அட் த சேம் டைம் ஹேவ் அப்ளிகேஷன்ஸ் இன் மெனி ஏரியா ஆஃப் என்னது அப்படின்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. இந்த கெப்பாசிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா மெனி எலக்ட்ரானிக் சர்க்யூட்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஏரியா ஆஃப் என்னது அப்படின்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கெப்பாசிட்டர்ஸை நான் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க.
at the same time a simple capacitor consists of இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதுதான் என்னது அப்படின்னா சிம்பிள் கெப்பாசிட்டர். a simple capacitor consists of என்னது அப்படின்னா 2 parallel metal plate are separated by a very small distance. அப்போ these 2 plate are separated by a very small distance. இதை நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா என்னது அப்படின்னா சிம்பிள் கெப்பாசிட்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா when a capacitor is connected to வந்து பார்த்தீங்கன்னா பேட்ரி இது இருக்குங்களா, இந்த கெப்பாசிட்டர் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு பேட்ரி கனெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா இந்த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இப்படி இந்த 2 plate வந்து பார்த்தீங்கன்னா V. Here the electrons are transferred from one plate to another plate. அப்போது இந்த பிளேட்லேருந்து பாசிட்டிவ் பிளேட்லேருந்து நெகட்டிவ் பிளேட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு ரெண்டுமே நியூட்ரலாக இருக்கும். நம்ம பொட்டன்ஷியல் அப்ளை பண்ண உடனே இங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் எல்லாமே என்ன பண்ணோம், இந்த பிளேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அதாவது இந்த எலக்ட்ரான்ஸ் ஆர் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ஒன் பிளேட் டு அனதர் பிளேட் பை பேட்டரி. ஸோ ஒன் பிளேட் பிகம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் சார்ஜ் வித் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சார்ஜ் ஆஃப் என்னது அப்படின்னா -Q. ஒரு பிளேட் வந்து பார்த்தீங்கன்னா -Q, அனதர் பிளேட் வந்து பார்த்தீங்கன்னா +Q. அப்போ the potential difference between the plates are என்னது அப்படின்னா ஈக்குவல் டு வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி டெர்மினல் வோல்டேஜ். ஓகேவா. அப்போ எது வரைக்கும் அது போயிட்டுருக்கு அப்படின்னா இந்த கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரியுடைய பொட்டன்ஷியல் எவ்வளோ இருக்கும், இந்த பொட்டன்ஷியல் சேமாக இருக்குன்னு என்ன பண்ணிகிட்டே இருக்கும் அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்டு ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா. ஸ்டோரேஜ் டிஸ் ஆகிட்டு இருக்கான்னு சொல்லியிருக்காங்க. த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த பிளேட்ஸ் ஈக்குவல் டு பேட்டரி டெர்மினல் வோல்டேஜ் இஸ் இந்த ஃபிகர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா B அப்படின்னு சொல்லியிருக்காங்க. if the battery voltage is increases, ஓகே, அந்த பேட்டரி வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணால் எங்கே ஆகும் அப்படின்னா the amount of charge stored in a plate is increases. அப்போ வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும்போது இந்த கெப்பாசிட்டியில் ஸ்டோர் ஆகக்கூடிய அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். அப்போ வோல்டேஜ் இஸ் டைரெக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜஸ். ஓகேவா. இன் ஜென்ரல் இந்த சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர்ட் இன் கெப்பாசிட்டர் the charge stored in a capacitor is என்னது அப்படின்னா proportional to வந்து பார்த்தீங்கன்னா potential difference வந்து பார்த்தீங்கன்னா V. அப்போ Q is directly proportional to என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா V. அப்போ அப்ளைட் வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆக வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜஸ் ஆல்சோ என்னது அப்படின்னா இன்க்ரீசஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இயர் வந்து பார்த்தீங்கன்னா now we can remove the directly proportional, use the என்னது அப்படின்னா கான்ஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா C. அப்போ Q is equal to C into V அப்படின்னு எடுத்துருக்கோம். இங்கே C is nothing but என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா proportionality constant is called வந்து பார்த்தீங்கன்னா capacitance. C is nothing but என்னது அப்படின்னா capacitance அப்படின்னு சொல்ல போகிறோம். Here the capacitance C of என்னது அப்படின்னா capacitor is defined as, ஓகேவா, capacitance C of என்னது அப்படின்னா capacitor is defined as the ratio of என்னது அப்படின்னா magnitude of the charge on the either of the என்னது அப்படின்னா conductor என்னது அப்படின்னா plates to வந்து பார்த்தீங்கன்னா potential difference exists between the conductor. the ratio of என்னது அப்படின்னா charge and voltage தான் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா capacitance of the capacitor. இது வந்து 2 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. define capacitance of the capacitor வந்து பார்த்தீங்கன்னா the ratio of magnitude of the charge on either of என்னது அப்படின்னா conductor plates to வந்து பார்த்தீங்கன்னா potential difference between the conductor அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா SI யூனிட் ஆஃப் கெப்பாசிட்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கூலும் பர் யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம். ஏன் அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னது சார்ஜ் ஆஃப் த யூனிட் ஆஃப் சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா கூலும், யூனிட் ஆஃப் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம் அப்படின்னா வோல்ட். அப்போ கூலும் பர் யூனிட் வோல்ட் ஆர் என்ன சொல்லலாம் அப்படின்னா ஃபேரட். ஓகேங்களா. ஆர் என்னது அப்படின்னா ஃபேரட். இது வந்து பார்த்தீங்கன்னா இன் ஹானர் ஆஃப் என்னது அப்படின்னா மைக்கேல் ஃபேரடே. ஓகேவா. இது ஏன் இந்த ஃபேரடே கொண்டு வந்தது அப்படின்னா இந்த ஃபேரடே அவருடைய மைக்கேல் ஃபேரடோட நேம்லேயே கொண்டு வந்துருக்கு. ஏன் கொண்டு வந்திருக்கு அப்படின்னா அவர் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணுது. அவர் ஹானர் பண்ணதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்த யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஃபேரட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா. இங்கே ஃபேரடிஸ் வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜ் யூனிட் அப்படின்னது அப்படின்னா கெப்பாசிட்டர். இங்கே ஃபேரட் வந்து பார்த்தீங்கன்னா என்னது அப்படின்னா கெப்பாசிட்டருடைய லார்ஜ் யூனிட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போது இன் ப்ராக்டிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டர் ஆர் அவைலபிள் இன் வந்து பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் ஆஃப் என்னது அப்படின்னா மைக்ரோ ஃபேரட். அப்போ 1 மைக்ரோ ஃபேரட் வந்து பார்த்தீங்கன்னா 10⁻⁻6 ஃபேரட் டு வந்து பார்த்தீங்கன்னா பிக்கோ ஃபேரட் வந்து பார்த்தீங்கன்னா 1 பிக்கோ ஃபேரட் இஸ் ஈக்குவல் டு 10⁻12 எஃப் பிக்கோ அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் 1 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாலஸ்ட்டு வேல்யூ. ஓகேங்களா. இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டி நம்ம அவைலபிலிட்டியில் இருக்குது. எது அப்படின்னா மைக்ரோலேருந்து பிக்கோ வரைக்கும். அப்போ கெப்பாசிட்டிஸ் ரெப்ரசன்ட் பை வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் ஆஃப், இதுதான் என்ன அப்படின்னா சிம்பிள் ஆஃப் கெப்பாசிட்டர். ஓகேவா. ஆர் வந்து பார்த்தீங்கன்னா இது 2 சிம்பிள் எதுவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நோட் தட்
the total charge stored in a capacity is equal to அப்படின்னா 0. ஏன் total charge stored in a capacity 0 அப்படின்னா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் பாசிட்டிவ், இன்னொன்று அப்படின்னா நெகட்டிவ். அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் கிடைக்கிறது என்ன கிடைக்கும் அப்படின்னா ப்ளஸ் க்யூ மைனஸ் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் க்யூ இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் மைனஸ் ரெண்டுமே கேன்சல் ஆகிட்டு கிடைக்கும் அப்படின்னா 0ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? அப்போது இங்கே டோட்டல் ஸ்டோரேஜ் இன் கெப்பாசிட்டி இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லிட்டோம். ஓகேவா? அப்போ சார்ஜ் என்னது அப்படின்னா டோட்டல் கெப்பாசிட்டி 0 அப்படின்னா அப்போ என்ன தான் அங்கே ஸ்டோர் ஆகிருக்கும் அப்படின்னா when we say that capacitor store charges. ஓகேவா? கெப்பாசிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர் சார்ஜஸ், இட் மீன்ஸ் the amount of charge that can be stored in only one plate, one of them அப்படின்னா பிளேட். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பிளேட்லேயுமே ஸ்டோர் ஆகலை, எதனா ஒரு பிளேட்டில் தான் என்ன பண்ணுங்க அப்படின்னா சார்ஜ் ஸ்டோர் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது நவேடியில் வந்து பார்த்தீங்கன்னா தேராக வந்து பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டர்ஸ் அவைலபிள் இன் வேரியஸ் என்னது அப்படின்னா ஷேப். ஓகேவா? சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இருக்கும், இது இருக்குது பாருங்கள், சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இருக்கலாம், அது டிஸ்க் ஷேப்பில் இருக்கலாம். ஓகேங்களா? அண்டு வந்து பார்த்தீங்கன்னா டைப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எதை பேஸ் பண்ணி மேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா செராமிக், எலக்ட்ரோலைட் பேஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்தந்த டைப்பில் மேட் பண்ணியிருக்காங்க. தீஸ் கெப்பாசிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்சிவ்லி யூஸ் இன் வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் என்னது அப்படின்னா எலக்ட்ரானிக் சர்க்யூட். இங்கே கொடுத்துருக்காங்க டயக்ராம், இது வந்து பார்த்தீங்கன்னா வேரியஸ் டைப் ஆஃப் கெப்பாசிட்டர். அந்தந்த சர்க்யூட்டுக்கு ஏற்றமே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த சிலிண்டர் ஷேப்பில் இருக்கிறது யூஸ் பண்ணிக்கலாம், அட் சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்க் ஷேப்பில் இருக்கிறது யூஸ் பண்ணிக்கலாம். இது மேக்ஸிமம் எலக்ட்ரானிக் சர்க்யூட் தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நிறைய யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேங்களா? இது நல்லா பார்த்துங்க, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். தேங்க்யூ.